உலகத்தில் உயிர்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் தாங்கள் எதை நினைக்கின்றதோ அந்த நினைவை, அந்த எண்ணத்தை, அதை செயல் வடிவமாக சுலபமாக சுஷீலமாக மாற்றக்கூடிய ஆற்றல் ஒரு நேரத்திற்கு உண்டு. அந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம். வீடு கட்டுறோம், கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், அதிகாலையில் தானே செய்கிறோம், அதிகாலையிலே விளக்கேற்றுகிறோம். அப்போ எல்லா பொருள்களிலும் இருக்கக்கூடிய அசுத்த மாயை நீங்கக்கூடிய காலம் பிரம்ம முகூர்த்தம். சுத்த மாயை உண்டு, இது மாயையான உலகம். இந்த மாயையில் அசுத்த மாயை சுத்த மாயை என்று ரெண்டும் உண்டு. அப்போ நன்மங்கலங்களை எல்லாம் தரக்கூடிய காலம் அதுதான். அது தேவர்களுக்கு உரிய காலம் என்று சொல்கிறார்கள். தேவர்கள் என்றால் அமிர்தத்தை உண்டவர்கள். அமிர்தமயமானது. நம் உடம்பில் விஷக்கலை, அமிர்தக்கலை என்று 2 கலை உண்டு. விஷக்கலை அதிகமானால் இல்லற வாழ்க்கையில் அதிக நாட்டம் உண்டாகும். அமிர்தக்கலை அதிகவிட்டால் பற்றற்ற தன்மைக்கு நாம் போய்விடுவோம். விளக்கிட்டார்க்கு மெய்நெறி தருவாய் போற்றி, விளக்கின் முன்னே வேதனை மாறும். ஆக ஆகாயத்தில் இருந்து ஒரு சொஸ்திக் சுடர் வெளிச்சம் போல் அந்த எந்த வேங்கடநாதனின் மீது விழுகின்ற சொஸ்திக் சுடர் வெளிச்சம் போன்று அமிர்த தாரையாக, ஒளி அலைகளாக, ஒளி வெள்ளமாக அதிகாலை நேரம் வந்த பொழுது நம் உடலும் மனமும் சாத்வீகத்தன்மை பெறும். ஒவ்வொரு செயலிலும் பொறுப்பும் தீவிரமும், அதில் சாந்தமும் சௌபாக்கியமும் குடியிருக்கும். அந்த நேரத்தில் ஒரு செயலை செய்ய வேண்டும். அதிகாலையில் எழுந்திரியுங்கள், வீடு வாசல்லாம் சுத்தப்படுத்துங்க, எல்லா வீடுகளும் எல்லா பக்கமும் விளக்கேற்றுங்க, மூளை முடுக்குகள்லாம் விளக்கேற்றுங்க, கார்த்திகை தீபம் ஏற்றுங்க, விளக்கு ஏற்றுங்க. வீடு முழுவதும் எப்படி இருக்கும்? அமிர்தமயமாக மாறும். இரவு நேரத்தில் தான் அமிர்தமயம் உண்டாகும். சந்திரனுடைய ஒளி அமிர்தமயமாக ஆக்கணும். ஆகையினால மாலை 6 மணியிலிருந்து காலை 6 மணி வரை சந்திரனின் ஆட்சி காலம். அந்த பிரம்ம முகூர்த்தம் சந்திரன் அமிர்தமயமானவன், மகாலட்சுமியின் சகோதரன். சந்திரனுடைய உடலில் இருக்கக்கூடிய அமிர்தக்கலை பொங்கி வழியக்கூடிய நேரம் காலை 3 மணி. மற்ற வேலைகளும் சொல்லுகிறார்கள். அமிர்தமயமான நேரம் பிரம்ம முகூர்த்தத்துக்கு வேறு ஒரு இது உண்டு. ஆக இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பொறுத்தளவில் ஒரு பவர் உண்டு, அபிஜித் முகூர்த்தத்துக்கும் ஒரு பவர் உண்டு. இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் செயலை செய்ய துவங்கினால், நாம் உட்கார்ந்து கொண்டு இது எனக்கு நடந்துவிட்டது என்று எழுதினால் உயிர்கள் பேசும். உயிர்களுக்கு சுவாசத்தை தரக்கூடிய மரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல்கள் பெருகும். அதனால தான் மாவிலை தோரணம் கட்டுகிறோம். இப்படி பிரம்ம முகூர்த்தம் என்பது சாதாரணமானது அல்ல. பிரம்ம முகூர்த்தம் என்பது சுகமானது.